மூக்கை காணோம். ஒரு ஊரில் கார்த்திக் சரண்யா என்ற அண்ணன் தங்கை இருந்தார்கள். இருவரும் எப்போதும் சண்டைதான். அண்ணன் கார்த்திக் மகா குறும்புக்காரன். 5ஆம் வகுப்பு படிக்கிறான். தங்கை சரண்யா இன்னும் பள்ளிக்கு செல்லவே இல்லை. சின்ன பெண். தாய் தந்தை இருவரும் பணிபுரிகிறார்கள். அப்பத்தாவும் தாத்தாவும் இவர்களுடன் தான் இருக்கிறார்கள். மொத்தம் 5 பேர் இருக்கிறார்கள். ஒரு நாள் காலையில் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு சென்று விட்டனர். தாத்தா வெளியே கிளம்பும் போது, கார்த்தி இங்கே வா, 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது. தாத்தா சீக்கிரம் வந்துடுவேன், ஒரு வேலையா போறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். பின் கார்த்திக்கும் சரண்யாவும் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்ற கார்த்தி, ஹே சத்தம் போடாத என்று கத்தியபடி ஓடினான். பயந்து போன சரண்யா அண்ணனின் சட்டைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். ஒரு பெரிய பருந்து ஒன்று வந்தது, பாத்தியா? பெரிய பருந்தா? அச்சோ, அப்புறம்? நான் விரட்டி விட்டுட்டேன். அந்த பருந்து உன் மூக்கை கடிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதனாலதான் துரத்திக்கிட்டு ஓடினேன். ஆனா அதுக்குள்ள பருந்து போயிடுச்சு என்று பயப்படுத்தினான் கார்த்திக். சரண்யா அழுக ஆரம்பித்தாள். அம்மா, என் மூக்கு மூக்கு அழுதுபடியே வீட்டுக்கு போனான். அவள் அழுத சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அனைவரும் பயந்து விட்டனர். யார் என்ன சொல்லியும் அழுகை நிறுத்தவே இல்லை. அதெல்லாம் ஒன்றுமில்லை, அண்ணன் விளையாடுகிறான் என்றார்கள். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. தாத்தா அந்த சமயம் வீட்டுக்குள் வந்தார். என்னாச்சு பாப்பாவுக்கு என்று பதட்டத்துடன் கேட்டார். தன் அழுகை நிறுத்தி, தாத்தா நானும் அண்ணாவும் விளையாடிட்டு இருந்தோமா, ஒரு பெரிய பருந்து என் மூக்கை கடிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு தாத்தா என்று சொன்னார். நிலைமையை புரிந்து கொண்ட தாத்தா, நான் தெருவில் வந்தப்போ ஒரு பருந்து என்கிட்ட பேசிச்சு. ஒரு அழகான குட்டி பொண்ணோட மூக்கை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பாவம், அவள் நல்ல பொண்ணு, மூக்கை அவகிட்டயே கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ட பறந்துட்டு போயிடுச்சுன்னு சொன்னார். இதை பத்திரமா என் பாக்கெட்டில் வச்சிருக்கேன், எங்கே கண்ணை மூடிக்கோ. பாக்கெட்ல இருந்து ஏதோ எடுப்பது போல் பாவனை செய்து அவள் முகத்தில் வைத்து அழுத்தினார். ஜெய் ஜம் ஜம் ஓ மகா காளி என்ன. மூக்கு ஒட்டிக்கிச்சே. சரண்யா கண்ணாடியில் பார்த்தாள். குழந்தையே இப்படி ஏமாத்துற என்று செல்லமாக காத்தி கண்ணத்தை கிள்ளினார் தாத்தா. மூக்கு வந்துடுச்சு, ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக 2 பேரும் விளையாட ஆரம்பித்தாங்க.